ஆப்பிளில் வேறு ஆல்ரெடி கார்டு இருக்காமே கிரெடிட் கார்டு. ஸோ அந்த மாதிரி வந்து சாம்சங் லான்ச் பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசுகிறத விட அதிகமாக பேங்க்கில் இருக்கவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நமக்கு வேலையாக போயிடுச்சு இல்லையா. இந்த மெமரி டிமாண்ட் இந்த மாதிரியான ப்ரைஸ் ஹைக் இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நார்மலைஸ் ஆகும் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட் மேலே ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கு. செல்லர் பாடி வந்து ஒரு இதை தாண்டி iPhone 20 Pro பற்றிலாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பஸ் நியூஸ். ஸோ ஃபஸ்ட்டுங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சும்மா செக் பண்ணிட்டு இருந்தேன். என்னென்னா இந்த XR21 இருக்குது பார்த்தீங்களா, நோக்கியாவோடது. அதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 695 இருக்குங்க. சும்மா அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் Android 14 பவர்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நமக்கு 20,000 ரூபாய்க்கு என்ன மாதிரியான எஸ்ஓசிஸ் நம்ம பரவலாக பார்க்க முடியுது அப்படின்னும் போது இன்னும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் நமக்கு வந்து யூனிசாக் T8200 வரும், பார்க்க தான் போகிறோம். ஸோ அதே சமயம் Dimensity 6300 இந்த மாதிரியான ப்ராசர்லாம் பார்க்க முடியுதுங்க. இப்போது ப்ராக்டிக்கலாக 6300 நான் வந்து நெக் டு நெக் வந்து 695 மாதிரியான ஒரு ப்ராசரோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 6300 தான் ஆக்சுவலாக பவர்ஃபுல். எப்படின்னா ஒரு 10% CPU ஆஸ்பெக்ட்ஸில் பவர்ஃபுல்லாக இருக்கும். NPU அப்படிங்கிற ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு சின்ன எட்ஜ் இருக்கும். அப்புறம் சொல்லப்போனால் 5G அப்படின்னும் போது அந்த இடத்துலையும் வந்து கண்டிப்பாக ஒரு எட்ஜ் கிடைக்கும். 695 5G தான், 5G கேப்பபிள் தான், பட் ஒரு சின்ன எட்ஜ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆன் பேப்பர் யாராவது இப்போ இப்படி போய் வெரிஃபை பண்ணுறாங்க. நான் வந்து இப்போது கரண்ட் மார்க்கெட்டில் ஒரு ஃபோன் வாங்க போகிறேன், அந்த ஃபோனில் 6300 இருக்குது. நான் வந்து யூஸ்டு மார்க்கெட்டில் ஒரு ஃபோன் பார்த்தேன், அது வந்து கரண்ட் மார்க்கெட்டோட ஒரு 4000 5000 கம்மியாக இருக்குது. பட் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், யூஸ்டு மார்க்கெட்டில் வந்து எந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் அது எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சேலஞ்ச் மாதிரி இருக்குது. சரி, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சும்மா நம்ம வெறும் ஸ்பெக்காக ஒரு ஆன் பேப்பர் ஒரு 2 ப்ராசர் கடையில் உள்ள கம்பேரிசன் இந்த மாதிரி பார்த்தா 6300 ஈஸியாக ஜெயிச்சிடும். Antutu ஸ்கோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அழகாக அது வந்து 6 lakh மேலே எடுத்துரும். இது பார்த்தா 4 லட்சத்தில் முக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் பார்க்க முடியுது. ஆனால் எங்கே வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, அதை மெயினாக 695 வந்து ஒரு இடத்துல MediaTek 6300 வந்து பீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா மார்ஜினலாக தான். அதுவும் வந்து அப்படியேப்பா இது பயங்கரம்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது. ஒரு மார்ஜினல் டிஃப்ரென்ஸ். அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா GPU Adreno 619 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சரியா? ஆனால் இப்போ ப்ராக்டிக்கலாக வரும். நான் எந்த இடத்துல அந்த வித்தியாசத்தை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரி, ஆண்ட்ராய்டு தான், எல்லாத்துலேயும் ஆண்ட்ராய்டு தான் ரன் ஆக போகுது. பட் அந்த ஆண்ட்ராய்டில் என்ன ஸ்கின் இருக்குது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 6300 வித் கலர் OS, 6300 வித் ஹைப்பர் OS, 6300 வித் ஆர்ஜின் OS. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது One UI. அப்போது ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டிஷ் ஃபோன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஹலோ UI வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டிஷாக இருக்கும். அதை விட சொல்லப்போனால் நத்திங் OS இன்னும் பெட்டர்னு சொல்லிட்டு போயிடலாம். AOSP பேஸ்ட் அப்படின்னு வரும்போது இந்த AOSP இமேஜஸை நம்ம வந்து கஸ்டமராம் அடிப்படையில் ஃப்ளாஷ் பண்ணும்போது என்ன ஆகுது? Mi A1 எவ்வளோ பழசு, அதில் இப்போ Android 16 நம்மளால் ஃப்ளாஷ் பண்ண முடியுது. எவல்யூஷன் எக்ஸோட ட்வீட் கூட நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு ரிசோர்ஸ் ஹங்கிரியாக இருக்குது, அதை வந்து இந்த ப்ராசஸரை அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணுது, எவ்வளோ லோடு இழுக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் மாறலாம். இது எதுக்காக நான் இங்கே சொல்கிறேன்னா, ஒரு சிலருக்கு என்ன தோணுன்னா, வெறும்னே டக்குன்னு போய்ட்டு ப்ராசரை மட்டும் வெரிஃபை பண்ணுவாங்க. இதில் என்ன ப்ராசர் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, இப்போ நத்திங் எடுத்துக்கோங்க, CMF Phone 2 Pro, இந்த பக்கம் வேறு ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃபோன் வைங்க. இந்த ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு எப்படி தெரியும்னா, CMF Phone 2 Pro விட 8350 இருக்கிற ஃபோன் கொஞ்சம் பெட்டர் தானேன்னு தோணலாம். தப்பு கிடையாது. 100% வந்து ப்ராசஸிங் எல்லாத்துலேயுமே அது பக்கா தான். பட் OS லெவலில் ஆப்டிமைசேஷன் சரியில்லை, இல்லாட்டி ஸ்கின் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் உள்ள வந்துச்சுன்னா 8350 விட 7300 பேஸ்டு CMF வந்து இன்னும் ஸ்மூத்தாக பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதை தான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஓகேயா? ஸோ ஆக மொத்தம் வெறும் ஸ்பெக் ஷீட்டை ராவாக அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. இது எதுக்காக திரும்ப சொல்கிறேன் தெரியுமா? இப்போ நிறைய பேர் வந்து Antutu ஸ்கோர் பார்த்து வாங்குறவங்களும் இருக்காங்க. அதை தாண்டி டேரெக்டாக போய்ட்டு ப்ராசஸர் நேமை மட்டும் போட்டு கம்பேரிசன் மட்டும் பார்த்துட்டு இந்த ப்ராசர் இதை விட இந்த இடத்துல பெட்டராக இருக்குன்னு போட்டிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துடுறாங்க. அப்போ இந்த ப்ராசரே வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு அந்த ஃபோனில் ரன் ஆகிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு ரிசோர்ஸ் ஹங்கிரியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டாக வரும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட்டு. ஃபஸ்ட்டு லைட் ஃபோனில் உங்களுக்கு ஃப்ளிப் ஃபோன் வந்திருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்க? எத்தனை பேர் லைட் ஃபோனில் ஃப்ளிப் ஃபோனை செக் பண்ணி பார்த்தீங்க? செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தான் அதோட ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் இருக்குது. லைட் ஃபோனோட வெப்சைட் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் லைட் ஃப்ளிப் நவ் அவைலபிள் ஃபார் ப்ரீ ஆர்டர் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அது வந்து $299 அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ இந்த டிவைஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, லைட் ஃபோன் 3 அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு அவைலபிள். 3.96 இன்ச்சோ என்னமோ உங்களுக்கு டிஸ்பிளே சைஸு, OLED தான்.
ஆனால் மேட் ஸ்க்ரீனோட வரும், டிஃபால்ட்டாகவே மேட்டு, இதுவும் மேட்டு தான், ஃப்ளிப்பும் மேட்டு தான். ஸோ அதெல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் லைட் ஃபோன் 3யோட ப்ரைஸை பாருங்க. நான் வந்து அது ஒரு மினிமலிஸ்ட் ஃபோனு, ஜாலியாக இருக்கும். லைட் ஃபோன் 2 ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து $299 இப்போ கூட அவைலபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபோன் 3 வந்து இன்னும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸாக ஓப்பன் பண்ணிச்சு, அன்லாக் பண்ணிச்சு. நல்ல ஃபோன் தான், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன் தான். ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபோனும் ஒரே மாதிரி இருக்கும்போது இந்த ஃபோன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் $899 போட்டு வச்சிருக்காங்க. ஸோ மெமரி ப்ரைஸ் ஹைக் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஹிட்டாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும் கஷ்டமான ஒரு காலம் தான். பட் $899 கொடுத்து 1800 mAhோட ஒரு 4 இன்ச்சு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனை நம்ம வாங்கினோம்னா டே டு டே லைஃப்பில் அது எந்த அளவுக்கு எல்லா டாஸ்க்கையும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். சொல்லப்போனால் ஸ்மூத்தாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ரன் ஆகக்கூடிய HMD டச் 4G மாதிரியான ஒரு ஃபோன்னு சொல்லிட்டு போயிடலாம். HMD டச் 4G ஸ்மூத்தாக ரன் ஆகுது. அதுக்காக தான் அப்படி ஒரு கான்டெக்ட் எப்படின்னா சைஸு இந்த மாதிரியான ஃபேக்டரில் சொல்கிறேன். பட் லைட் ஃபோனில் நிறைய ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எப்பயுமே அதிகம் தான். ஃபோன் 3 சொல்கிறேன். மேபி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் யாராவது வந்து யூரோப்லேயோ இல்லை யூஎஸ்லேயோ இருக்கீங்கன்னா நீங்கள் யாராவது லைட் ஃபோன் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். பட் இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் பேட்டரி பேக்கப்பில் கோளாறு தாங்க. அது வந்து ஒரு ஃபுல் டேலாம் வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ஃபோனாக கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக அதிகமான கால்ஸ் இதெல்லாம் பண்ணோன்னா நமக்கு செட் ஆகாது. சரி, இந்த ஃப்ளிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 3.5mm ஜாக்கும் மெயின்டைன் பண்ணது வந்து சல்யூட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பட் டிவைஸ் வந்து பப்ளிக்கு வரும்போது தான் தெரியும் அது எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குன்னு. பட் ப்ராசர் செக் பண்ணி பார்த்தேன். ப்ராசர் வந்து இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபோன் 3 இருக்கு இல்லையா, லைட் ஃபோன் 3, அதில் வந்து உங்களுக்கு Snapdragon 4 Gen 2 இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு MediaTek MT8873. ஸோ MT8873 வந்து என்ன ப்ராசர் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்தா should be equal to 7300 or 7400 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி குட். 73 or 7400 அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி குட். அதுவும் ஒரு ஃப்ளிப் ஃபோன், அதுவும் உள்ள குட்டி டிஸ்பிளே 2.8 inch OLED பேனலோடு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளிப் ஃபோனுக்கு மோர் தென் எனாஃப். இங்கே என்ன கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இவங்க ஓன் யூஐ தான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓன் யூஐ தான். பட் இங்கே ட்விஸ்ட் என்னென்னா 1800 mAh வந்து எந்த அளவுக்கு ஒரு யூசருக்கு ஒரு ஃபுல் டே பேட்டரி லைஃப்பை ப்ராமிஸ் பண்ணுமா? ஸோ அது ஒரு கேள்வி. அண்ட் 2.8 inch வந்து ஒரு டே டு டே யூசருக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டியை, அதாவது அவங்களோட டிமாண்ட்ஸை இல்லாட்டி அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் நோக்கியாவில் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் 2660 அப்படின்னு ஒரு ஃப்ளிப் ஃபோன் பார்த்துருப்பீங்க. 4000 ரூபாய் அந்த மாதிரியான பட்ஜெட்டில் வந்து இப்பயும் கூட மார்க்கெட்டில் அவைலபிள். அப்புறம் 2720 கூட இருக்குது. ஸோ இதெல்லாமே ஃப்ளிப் ஃபோன்ஸ். பட் இந்த ஃப்ளிப் ஃபோன்ஸில் வந்து அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் Series 40 இல்லாட்டி வந்து KaiOS இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப டிமாண்டிங். Series 30 Series 40லாம் ரொம்ப டிமாண்டிங்னு கிடையாது. பட் இது வந்து டிமாண்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 1800 mAh அப்படிங்கிறது நம்மளை கேள்வி கேட்க வைக்குது. அதே சமயம் இந்த குட்டி டிஸ்பிளேல எல்லா டாஸ்க்கையும் நம்மளால் எந்த அளவுக்கு பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் கேள்விக்குரியதாக இருக்குது. பட் இது வந்து ஒரு செகண்டரி ஃபோனாக ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ப்ரைமரி ஃபோன் இருக்குது, ஒரு ஆண்ட்ராய்டோட iOS டிவைஸும் இருக்குது. அதை தவிர கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சி நான் ஒரு ஃபோன் வாங்குகிறேன், வீக்கெண்ட்ஸில் மட்டுமாவது நான் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து இது பாசிட்டிவாக அமையறதுக்கான சான்சஸ் இருக்குது லைட் ஃபோன் 3. சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு வந்து அவங்களும் ஃபினான்ஸ் ஸ்பேஸில் என்ட்ராகிறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ இது வந்து டேக் ஆன் ஆப்பிள் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க இதை யார் கூட டைப் பண்ணியிருக்காங்கன்னா பார்க்லிஸ் US கன்சியூமர் பேங்க் இது கூட தான். ஸோ யூஎஸில் தான் இப்போதைக்கு அவைலபிள். எனக்கு கூட டக்குனு இதை பார்த்தது என்ன தெரியுமா தோணுச்சு, இப்போ இந்தியாவில் இது அவைலபிள் ஆகுதுன்னே வைப்போம். ஆல்ரெடி நம்ம மக்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க்கு அப்புறம் அமேசான் ICICI பேங்க்குன்னு சொல்லிட்டு கார்டு வாங்கி வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அமேசானில் எப்போ பொருள் வாங்கினாலும் 5% கேஷ்பேக் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பெனிஃபிட்ஸ்க்காக வாங்குறாங்க. அது பெனிஃபிட்டாகவும் இருக்குது. யாரெல்லாம் வந்து அதிகமாக அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது பெனிஃபிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இதுலேயும் பெனிஃபிட் என்ன போட்டிருக்காங்கன்னா இப்போ கேஷ்பேக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. 5% கேஷ்பேக் ஆன் எலிஜிபிள் டைரக்ட் சாம்சங் பர்ச்சேசஸ், 3% கேஷ்பேக் ஆன் பர்ச்சேஸ் மேட் த்ரூ சாம்சங் வாலெட், 2% கேஷ்பேக் ஆன் செலக்டட் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ், என்ன நெட்ஃப்ளிக்ஸ், டிஸ்னி ப்ளஸ், ஸ்பாட்டிஃபை இதெல்லாம், 1% ஆன் ஆல் அதர் பர்ச்சேசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இப்போதைக்கு அவைலபிள் ஆன் US, அது மூலம் ஞாபகம் இருக்கட்டும், நம்ம ஊரில் இல்லை. சப்போஸ் இது நம்ம ஊர்லேயும் அவைலபிளாக இருந்து சாம்சங் ஸ்டோரில் நம்ம பண்ணக்கூடிய பர்ச்சேசஸ் என்னென்னா சாம்சங் ஃபோனோ சாம்சங் அப்ளையன்சஸோ அந்த ஹோம் அப்ளையன்சஸ் எது வாங்கினாலும் அதில் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பெனிஃபிட் வரதா இருந்தால் வேறு லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் என்னென்னா இப்போ அவங்க ஊரில் இருக்கிறவங்களுக்கு பாருங்களேன், ஃபஸ்ட்டு 90 டேஸ்க்குள்ளே அவங்க $2000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போனஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு $200 வரை கிரெடிட் ஆகுமா. அப்புறம் ஏர்லி ஆக்சஸ் யாரெல்லாம் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு $30 வந்து சாம்சங் கிரெடிட் கிடைக்குமா. இதை தவிர சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் ஸ்டேக்ஸ் ஃபார் சான்ஸ் டு வின் ஆன் 1 of 10
$500 கிஃப்ட் கார்டு, அது வந்து Samsung.comல. ஆக மொத்தம் சாம்சங் வந்து என்ன ஸ்டேட் பண்ணுறாங்கன்னா, ஓவராலாக இந்த கார்டை வந்து ஃபஸ்ட் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அதில் இருக்கக்கூடிய எல்லா சலுகைகள் ப்ளஸ் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது பொட்டன்ஷியலாக வந்து அவங்களால $1,230 கிட்ட சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, பட் யாரெல்லாம் கிரெடிட் கார்டு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஈஸிலி பாசிபிளான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கார்டை விட இதில் பெனிஃபிட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுவாங்க, மற்றபடி யாரும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் நம்ம ஊரில் இந்த மாதிரியான கார்டு வந்ததுன்னா நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்களா? ஆல்ரெடி கார்டு வாங்கிட்டு நம்ம ஆளுங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா சில சமயங்களில் ஆர்டர்ஸ்லாம் கேன்சல் ஆகும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹிடன் ஃபீ எல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே பேனிக்கிங்காகவும் இரிட்டேட்டிங்காகவும் இருக்குது. அதெல்லாம் கேன்சல் பண்ணுறதுக்கு நல்லிஃபை பண்ணுறதுக்குன்னு கால் பண்ணி பேசி வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசுகிறத விட அதிகமாக பேங்க்கில் இருக்கவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நமக்கு வேலையாக போயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் நம்ம ஊரில் இது கொஞ்சம் கோளாறு தான். அப்புறம் இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் ஷிப்மெண்ட் வந்து 10% ட்ராப் ஆயிருந்ததுன்னு இப்போ தான் ரீசெண்டாக நம்ம ஒரு டேட்டா பார்த்துருப்போம் கவுண்டர் பாயிண்ட் வழியா. இப்போ பார்த்தா ஓம்ஜியா அப்படிங்கிறவங்க வழியா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா 13% கிட்ட ட்ராப் ஆயிருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ மார்க்கெட்டோட வால்யூம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33.9 மில்லியன் யூனிட்ஸாக மாறி இருக்கு. இதில் என்னென்னா விவோ வந்து இப்பயும் மாஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க. ஓவராலாக யார் நல்லா க்ரோத் காமிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா ஆப்பிள் நல்லா க்ரோத் காமிச்சிருக்காங்க இயர் ஓவர் இயர் க்ரோத்தில். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நம்பர்ஸ் மட்டும் ஸ்லைட்லி ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆக மொத்தம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னு வைங்களேன், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? அதாவது இப்போ இந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் நம்ம பார்க்குறோம். ரீசன் என்னென்னா மெமரி சிப் க்ரைசிஸ். ஸோ இது வந்து இப்போதைக்கு ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இதை ஒவ்வொரு பிராண்டும் வெவ்வேறு மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் எப்பயுமே நம்ம ஒன்று மட்டும் பேசியிருப்போம், இதுக்கு முன்னாடி நத்திங் வந்து அவங்களோட ஃபோன் 3 பண்ணும்போது 80K அதை ப்ரைஸ் பண்ணும்போது நம்ம வந்து என்ன சொல்லியிருப்போம்னா, அவங்க எவ்வளோ ஒய்டர் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஓவரால் காஸ்ட் டிக்ரீஸ் பண்ணலாம். அதெல்லாம் டிக்ரீஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் காஸ்ட்டை டிக்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய ப்ரைஸ் இன்வால்வ் ஆகும். அதனால தான் வந்து அவங்க ரொம்ப கம்மியாக பண்ணாங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும். எப்பயுமே மாஸ் ஸ்கேலில் அதிகமாக நம்ம வாங்கும்போது இப்போ பார்ட்ஸே இப்போ ஒரு பேட்டரி வாங்குறாங்க, ஒரு டிஸ்பிளே வாங்குறாங்க, ஒரு கேமரா மாடியூல் வாங்குறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக வாங்கும்போது அதோட நம்பர்ஸ் ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ஆர்டர் போட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் குறையும். அதே மாதிரி இது எல்லாத்தையுமே ஓவராலாக அசம்பிள் பண்ணும்போது அப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ரொம்ப அதிகமாக அசம்பிள் பண்ணும்போது அதுக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய காஸ்ட் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது கடைசியில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வெளியில் வரும்போது ஃபைனல் ப்ராடக்ட் மேலே விழக்கூடிய அந்த ஓவரால் ப்ரைஸ் இது வரைக்கும் பண்ண ப்ரைஸ் இன்வால்வ் ஆன ப்ரைஸ் வந்து கம்மியாகும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இருக்கிற சேலஞ்ச் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, உள்ள ரேமு அண்ட் ஸ்டோரேஜ் இதில் வந்து மல்டி ஃபோல்டு இன்க்ரீஸ் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக பிராண்டுக்கு இருக்கக்கூடிய இருக்கலே கோளாறான ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா, இப்போ இது எல்லாமே அக்வயர் பண்ணுறதுக்கே அவங்க ப்ரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுது. இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இதனாலேயே வந்து ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் அதிகமாகிடுது. அண்ட் மார்க்கெட்டில் ஆல்ரெடி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் விவோ சொல்கிறான், நான் வந்து மார்க்கெட்டில் என்னோட ஒய் சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதை வந்து நான் ஒரு 1 மில்லியன் யூனிட் விற்பேன். அது நமக்கு தெரியாதுங்க, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது 1 மில்லியன் யூனிட்ஸ் இதுக்கு முன்னாடி அவன் செய்கிறதுக்கு அவனுக்கு என்ன காஸ்ட் ஆச்சோ அதை விட இப்போ அதிகமாக போகுது. சரி, இந்த அதிகமாக போகுதுன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக 1 மில்லியன் மேலே நான் 2.5 மில்லியன் பண்ணுறேன், நம்பர் அப்படி இன்னும் அதிகமாக பண்ணுறேன். அப்போ எல்லா இடத்துலையுமே ஆகக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு நான் போய் ப்ரொக்யூர் பண்ணுறேன் இல்லையா, எனக்கு ஒவ்வொரு பார்ட்ஸ் வேணும் எல்லாமே, அதில் கொஞ்சம் ப்ரைஸ் குறைச்சி அப்புறம் ஓவராலாக இவ்வளோ நம்பர்ஸ் பண்ணனால ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைச்சி எல்லாமே கொஞ்சம் குறைச்சி காம்படிட்டிவாக கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தாலும் மக்கள் வாங்கணுமே. ஸோ இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு தான், பிராண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, மக்கள் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய அந்த பாசிபிலிட்டி ரெடியூஸ் ஆகிடுது. ரீசன் என்னென்னா, 20,000 ரூபாய்க்கு இருந்தது வந்து 35,000 ரூபா ஆச்சுன்னா யார் போய் வாங்குவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ எல்லாருமே உங்கள் ப்ரொடக்ஷனும் கம்மி பண்ண தான் செய்வாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஷிப்மெண்ட் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து பிரைட் ஆகுதுன்னு வைங்க. இதனால் இப்போதைக்கு ஃபிக்ஸ் ஆகுமான்னு கேட்டால் இப்போதைக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே தின். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது தான் ஷாமி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஷாமி வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, ஓவரால் ஷிப்மெண்ட்டு அதை வந்து 90 மில்லியன்லேருந்து 110 மில்லியன் யூனிட்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். இவங்க வந்து என்ன ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மெமரி டிமாண்டு இந்த மாதிரியான ப்ரைஸ் ஹைக் இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே நார்மலைஸ் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தா இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதாவது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகமாக பண்ணும்போது அதில் ஓவரால் இன்வால்வ்டு காஸ்ட் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ அதன் மூலமாகவும் இவங்க வந்து மார்க்கெட்டில் ஒரு சில இம்பாக்டை ஏற்படுத்தலாம். சரவணா ஸ்டோர் கான்செப்ட் நம்ம முன்னெல்லாம் பேசுவோம் இல்லைங்க, இந்த மாதிரி அது எப்படி இந்த ஹோல்சேல் கடையில் மட்டும் இவ்வளோ மாஸ் பண்ண முடியுது, இதுவே ஏதோ ஒரு இடத்துல ரீட்டைலில் சின்னதாக ஒரு கடை வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட காஸ்ட்லியாக இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இவங்க வந்து மாஸ் ஸ்கேலில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ப்ரைஸும் காம்படிட்டிவாக ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக எங்கே ப்ரைஸ் டு ஃபீச்சர் வேல்யூ இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை தான் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ரெட்மியில் Note 17 வரப்போகுது, அதோட ப்ரைஸ் நம்ம யாருக்குமே தெரியாது. சப்போஸ் அது 20,000 கீழே வருதுன்னு வைப்போம், சும்மா நம்மளோட கெஸ்ஸு தாங்க, அது வருதானா சத்தியமாக தெரியாதுங்க. இருக்கிற நிலமையில ஆல்ரெடி HD+ இருக்கக்கூடிய LCD ஃபோன்ஸே 6300 மாதிரியான ப்ராசரை விட
ப்ளஸ் ஒன் ப்ளஸில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ N6Xன்னு ஒன்று வரப்போகுது, அது கூட 4G ஃபோனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மாதிரியான ஒரு சில விஷயங்களும் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஃபோன் எல்லாம் தான் உங்களுக்கு வந்து 16,000 17,000 கிடைக்க போகுது அப்படின்னும் போது இவங்க என்ன ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட் நிறையா நம்பர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணி ஃபுல் ஹெச்டி உங்களுக்கு OLED ஃபுல் ஹெச்டி 7 inch டிஸ்பிளேயோட 4Gen 4ஓட ஓரளவுக்கு ஒரு 6GB ரேமோட தெரிலங்க. இதெல்லாம் நான் சொல்கிறேங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அவங்க சப்போஸ் 20K கீழே இதோட ப்ரைஸை கொண்டு வர முடிஞ்சதுன்னா 20Kல இன்றைக்கி இருக்கிற ஃபோன்ஸுக்கு மத்தியில் இது வந்து புதுசாக வரக்கூடிய ஒரு ஃபோனு 7 inch டிஸ்பிளேயோட யாருக்கெல்லாம் பிகர் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து இது பிடிச்ச ஒரு டிவைஸாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இது வந்து ஃபுல் ஹெச்டி பேனல் எல்லாமே வந்து அட்வான்டேஜாக வச்சுக்கிட்டு 45 வாட் சார்ஜிங் அது இதுன்னு சொல்லி எல்லாமே கொண்டு வந்து கரெக்டாக 20 வாட் 20,000 ரூபாய்க்கு கீழே வந்துச்சுன்னா எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ரிஸ்க் தான். அவங்க வந்து ஒரு பக்கம் இது நார்மலைஸ் ஆகும், அந்த மெமரி ப்ரைஸ் ஹைக் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறதை வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஒருத்தராது ஏதோ நம்புறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். பட் இது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எப்படின்னா சப்போஸ் இது வந்து எங்கேயுமே ரெடியூஸ் ஆகலை, அவங்களுக்கு வந்து லாஸாக மாறிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய மைனஸாக மாறலாம். பட் இது இவங்க வந்து எப்படி கொண்டு வந்து மார்க்கெட்டில் சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா 90 மில்லியன் யூனிட்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க பொசுக்குன்னு பார்த்தா உங்களுக்கு 110 மில்லியன் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட Q1 2026 அவங்க ஷிப் பண்ணது பார்த்தீங்கன்னா 33.8 மில்லியன் ஸ்மார்ட் ஃபோன் ஷிப் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து இதை விட அதிகமாக அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் 19.2% வந்து ட்ராப் ஆயிருக்கு. இதுக்கு ரீசன் என்னென்னா அந்த மெமரி ப்ரைஸ் ஹைக் தான், அந்த சர்ஜ் தான். ஸோ இது வந்து நார்மலைஸ் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்குது. அதனால தான் இப்போ வந்து 110 மில்லியன் அப்படிங்கிறத வந்து ஒரு டார்கெட்டாக வச்சிருக்காங்க. இதை நோக்கி அவங்க மூவ் ஆகிறதா இருக்கும் பட்சத்தில் அந்த டைமில் இவங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி சப்போஸ் நடந்துச்சுன்னா, வேறு யாருமே இது வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணல ப்ரைஸ்லாம் ட்ராப் ஆகும்னு யாருமே பண்ணல. பட் இவங்க வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகும்னு பண்ணாங்கன்னா, இல்லாட்டி ஸ்ட்ராட்டஜிக்கலாக இவங்களுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் வச்சு ப்ரைஸ் அக்ரெசிவாக கொண்டு வந்தாங்கன்னா, அதுவும் முக்கியமாக என்ட்ரி லெவல் ஃபோன்ஸ் அண்ட் மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸில் தான் ப்ரைசிங் ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் நீங்கள் பார்க்கலாம், அதை வந்து எந்த பிராண்டுமே வந்து ரொம்ப ப்ரைஸ் ஹைக் இதுக்கு மேலே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரிலங்க. 1,70,000 ரூபாய்க்குலாம் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னா நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, அதாவது பேசிக்காக ஒரு ஃபோன் இது வரைக்கும் அந்த பிராண்ட் கிட்ட நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த ஃபோனில் இப்போ 1,70,000 அப்படின்னு வைங்களேன், நம்மளோட கண்ணோட்டமே மாறிடுது. நம்ம அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். வாங்கக்கூடிய கம்ஃபர்ட் இருக்கிற ஒரு சிலர் அதை வாங்கிட்டு தான் இருப்பாங்க. பட் அதை வந்து 1 லேக்னா நான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அதை விட்டு விலகி தான் போவாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, பட்ஜெட் ரேஞ்சில் பார்க்கும்போது 10,000 ரூபாய்க்கு பார்த்துட்டு இருந்த ஃபோன்லாம் 20,000 ஆயிடுச்சு. 20,000க்கு பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ 35,000 ஆயிடுச்சு. 35க்குலாம் பார்த்துட்டு இருந்த ஃபோன்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க 55 அந்த மாதிரியான ப்ரைஸிங்கில் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது கொஞ்சம் கிரேசியாக தான் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ இது இவங்க வந்து எப்படி திரும்ப பேக் டு நார்மலாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. மற்றவங்கள விட இவங்க 5,000 10,000 கம்மியாக கொடுக்க முயற்சி பண்ணாங்கனாலே மார்க்கெட் ஷேர் இவங்களுக்கும் க்ரோ ஆகும். இது ஒரு வகையில் பார்த்தா இவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் காத்திருந்து பார்ப்போம் இது எப்படி நடக்குதுன்னு. ரொம்ப வருஷம் கழிச்சுங்க Vivo S1 இது வந்து எப்படின்னா Vivo Z1 Proவா. ஸோ இந்த மாதிரி அந்த டைமில் வந்து பப்ஜியை முன்னிறுத்தி ஒரு சில டிவைசஸ்லாம் வந்துச்சு. Snapdragon 710 Snapdragon 712 அந்த மாதிரி பீரியடில் வந்து ஒரு சில ஃபோன்ஸ்லாம் வந்துச்சுங்க. அப்போது வந்து S1க்கு சக்ஸஸர் வந்து இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேச்சு அடிப்படுது. நம்ம ஊரில் Gadget 360 இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் GSM ரெனா இவங்கெல்லாம் வந்து இதை பற்றி கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி Vivo வந்து S2 அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து திரும்ப கொண்டு வர போகிறாங்க. அதாவது உங்களோட S சீரீஸ் அதை வந்து ரிவைவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். பட் மெஜாரிட்டியாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராசர் வந்து அப்போது 7 சீரீஸில் இருந்துச்சு. பட் இப்போ வந்து எப்படின்னா ஒரு 8 Gen 5 இருக்கும். அப்புறம் ஒரு 6.59 இன்ச் இப்போ அதுதான் நியூ நார்மல் மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, காம்பேக்ட் ஃபோன்னா 6.3 இன்ச் இல்லாட்டி 6.31 இல்லாட்டி 6.29 இந்த மாதிரி காம்பேக்ட் ஃபோன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வந்து 6.5 6.56 6.59 அப்படிங்கிறது மிடில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6.8 6.9 7 இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ 6.59 இன்ச் OLED பேனல் இருக்கும், 1.5K பேனல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 50 MP பிரைமரி சென்சார், 50 MP பெரிஸ்கோப்பு, 8 MP அல்ட்ரா வைடு, 32 MP செல்ஃபி கேமரா இருக்கும்ன்றாங்க. இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் இந்த மாதிரியான ஒரு டிவைஸ் வந்து விவோ கிட்டேருந்து வருது. அதுவும் ஸ்னாப்ட்ராகனோட அப்படின்னும் போது S2 அப்படிங்கிற நேமோட 7000 mAh பேட்டரியோட 80 வாட் வைடு சார்ஜிங்கோட அப்படின்னா ப்ரைஸிங் தான் அடுத்து எல்லார் மைண்ட்லேயும் வரப்போகிற ஒரு விஷயம் ப்ரைஸிங் தான். ஸோ இவங்க வந்து கிரேசியான ஒரு ப்ரைஸிங்கில் இப்போது 50-55K நான் சும்மா சொல்கிறேன். பட் இவங்க அதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆல்ரெடி 8 Gen 5 இருக்கக்கூடிய எல்லா ஃபோன்ஸுமே இந்த பட்ஜெட்டில் தான் இருக்குது. பட் அதெல்லாம் கேமரா சென்ட்ரிக் ஃபோன் கிடையாது. iQOO 15R, OnePlus 15R தான் சொல்கிறேன். ஸோ அது எல்லாமே ஆல்ரெடி 50Kக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் இவங்க வந்து 50Kக்கு மேலே தான் இவங்களும் வருவாங்க அப்படின்னு நம்ம வைக்கலாம். ஆனால் இவங்க இதில் கேமரா கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் சிப்போட வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் விவோ டிவைஸ். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க, இந்த ஆரிஜின் ஓஎஸில் சின்ன சின்ன ஒரு பக்கு மாதிரி ஃபீல் ஆகுது. எப்போனா இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நோட்டிஃபிகேஷன் வரும்போது இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், ஒரு
வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனோ டெலிகிராம் நோட்டிஃபிகேஷனோ ஏதோ ஒரு ட்விட்டர் ஏதோ ஒரு ஆப்போட நோட்டிஃபிகேஷன் வருது. வாட்ஸ்அப்பில் நான் ஒரு வாய்ஸ் சென்ட் பண்ணுறேன், வாய்ஸ் மெசேஜ். அப்போ நான் டேப் பண்ணுறேன், ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும், நான் பேசிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னும் போது அப்படியே கவ்வி கீழே போய் கெயின் ஃபுல்லாக 0 ஆகி நான் பேசிகிட்டு இருக்கேன், நம்பி பேசிகிட்டு இருக்கேன், கையில் இப்படி ஃபோனை வச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு வைங்களேன். பேசி முடிச்சுட்டு இப்படி பார்க்குறேன், என்னடா இது ஆரம்பிக்கும் போது என் வாய்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தா அந்த வேவ் இப்படி குறுக்கி கடைசியில் ஒரு லைனாக மாறிடுச்சு. சரி, அந்த நான் டக்குன்னு சென்டும் பண்ணிட்டேன். அப்புறம் கிளிக் பண்ணி பார்த்தா கிராஃபிக்கல் கிளிச் போல் அப்படின்னு நினச்சி சென்டும் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி பார்த்தா எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாடா அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படியே அதுக்கப்புறம் வந்து சரி நீ இப்போ அப்படியே காணாமல் போயிடுச்சுங்க. இந்த பக்கம் யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ரிலேட்டட் இஷ்யூ. ப்ளூடூத் கனெக்டடாகவே இருக்குது, ஆரிஜின் வாய்ஸில் நான் பார்க்குறேன், ப்ளூடூத் கனெக்டடாகவே இருக்குது. ஆனால் கால்ஸுக்கும் சரி மீடியாவுக்கும் சரி அது வழியாக ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. ஆனால் ப்ளூடூத் கனெக்டடாகவே இருக்குது. நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணேன்னு வைங்க, திரும்ப அந்த நான் யூஸ் பண்ணுற டிடபிள்யூஎஸ்ல கனெக்ட் ஆகும்ல, டிடபிள்யூஎஸ் ஆல்ரெடி எந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஒயர்லெஸ் கனெக்ட் ஒரு ஆக்சசரி அது வந்து திரும்ப கனெக்ட் ஆகுதா. இப்போ நான் வந்து யூடியூப் வீடியோ ரெஸ்யூம் பண்ணி விட்டேன்னா அதில் கேட்குது. ஸோ இது சில சமயங்கள் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஆரிஜின் வாய்ஸில் நான் பார்க்குறேன். ஸோ நீங்களும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரியா? டிஎஸ்எம்சிங்க எரியிற நெருப்பில் திரும்ப வந்து அப்படி கொஞ்சமாக இந்த வச்சுக்க ஆக்டைன் 95 ஊத்துரா நல்லா எரியட்டும் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வருஷத்துக்கு அப்புறமா ரிவைஸ்டு ப்ரைஸ் 10% மேலே ஹைக் ஆகும், 10% மினிமம் ஹைக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ 2027 ஜனவரி மாதத்துலேருந்து ஆல்ரெடி என்ன ப்ரைஸ் எல்லோரும் கப்புன்னு கட்டிக்கிட்டு இருக்காங்களோ அதை தாண்டி கட்ட வேண்டியதாக இருக்கும். அப்போது ஆல்ரெடி மெமரி ஒரு பக்கம் பஞ்சாயத்து, அதை தாண்டி நார்மலாகவே எஸ்ஓசியோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னும் போது ஓவரால் ஃபோனோட ப்ரைஸ் எல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்கிற நேரம் ரொம்ப நல்லா இருக்குது போல், பார்ப்போம். ஸோ ஆக மொத்தம் இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த அப்கமிங் 2 நானோமீட்டரில் 5லேருந்து 10% வரைக்கும் அவங்க ப்ரைஸ் ஹைக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 12 நானோமீட்ரு, 16 நானோமீட்ரு, 28 நானோமீட்டரில் கூட 10% வரைக்கும் ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறாங்க. ஸோ இதை நீங்கள் இதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாம். அவங்க வந்து வேறு வழி தெரியல ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்மளும் எதுவும் சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ டீல் போயிட்டு இருந்ததுங்க. சரி, டீல் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்து தான் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்தது இல்லைங்க, இப்போ இந்த கோட் சேல் வந்துச்சு இல்லை, அப்புறம் இவங்க வந்து ப்ரைம் டே சேல்னு வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி கூட இல்லைங்க. சொல்லப்போனால் டீல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஏதாவது 1-2 ஆக்சசரி உங்களுக்கு டீலில் வந்து கொஞ்சம் பெட்டராக கிடைக்கலாம். இப்போது இந்த போய்கிட்டு இருக்க ஆன்கோயிங் டீல், அந்த இஎம்ஐ டீல் அதுன்னு போடுறாங்கல்ல, கொஞ்சம் கிடைக்கலாம். பட் மற்றபடி வந்து இது பாசிட்டிவான ஒரு டைம் எனக்கு ஃபீல் ஆகலை. மேபி இந்த இண்டிபெண்டன்ஸ் சேலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் எய்ம் பண்ண ஒரு சில ஆக்சசரி இப்போ கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் கிடைக்குதுன்னா வாங்கிக்கோங்க, அது ஓகே. பட் மற்றபடி ஒரு பெரிய ஹோப் எதுவுமே இல்லைங்க. ஓகே, அடுத்து இது பார்த்தீங்களா, ஃப்ளிப்கார்ட் மேலே ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கு. செல்லர் பாடி வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ண மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் விற்கிதுங்க, அந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் எல்லாருமே தான் விற்க முயற்சி பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து பிக்சல் பட்ஸ் 2a விற்க ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருக்கிட்டையும் இருக்குது, என்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாருமே செல்லரை ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஃப்ளிப்கார்ட் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட செல்லர்ஸ்க்கு மட்டுமே தான் ஆர்டர் போகிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அவங்கள மட்டுமே எப்பயுமே முன்னிறுத்துறாங்க. எங்களுக்குலாம் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது, அந்த பிளாட்ஃபார்மில் இருந்துக்கிட்டு எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, எங்களுக்கு சேலே நடக்காது, ஒரு சில குறிப்பிட்டவங்களை மட்டுமே அவங்களை புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? பட் எனக்கு மைண்டில் ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், OLXில் நான் போய்ட்டு ஆட் போடுறதா இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேசிக்காக ஆட் போடுறதுக்கு ஒரு 130 ரூபா, இல்லை அது வந்து லைட்டாக கொஞ்சம் பூஸ்ட் ஆகணும் 179 ரூபா, இல்லை அது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக எப்போயுமே கவர் பேஜ்லேயே வரணும்னா 200, 230 இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் வந்து அமேசான்லேயும் பார்க்கலாம், ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்க்கலாம். ஸ்பான்சர்டு அப்படின்னு சொல்லி ஒரு டேகோட வரும். எப்படின்னா, இந்த ப்ராடக்ட் தான் இருக்கலே பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ லேப்டாப்னு தெரினா ஒரு லேப்டாப் மாடல் வரும், ஒரு பிராண்டுக்கிட்டேருந்து ஒரு லேப்டாப் மாடல் வந்து இதுதான் பெஸ்ட்டுன்ற மாதிரி மேலே ஃபஸ்ட் எடுத்தது வந்துடும். ஆனால் மேலே ஒரு டேக் இருக்கும், ஸ்பான்சர்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பே பண்ணியிருக்காங்க, அதனால் நான் முன்னாடி ஹைலைட் பண்ணுறேன்னு. ஸோ இது வந்து எனக்கு தோணுது எப்படின்னா, அப்போ ஒரு சில செல்லர்ஸு ஃப்ளிப்கார்ட் கிட்ட உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனில் கமிஷன் வந்து நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்க, ஆனால் ஏன் வழியே சேலை பூஸ்ட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லுவாங்களா? ஒரு சின்ன டவுட்டு தாங்க தோணிச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்பான்சர்டுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராடக்ட் லிஸ்டிங் வந்து முன்னாடி புஷ் பண்ண முடியுது, ஒரு சில பிராண்ட்ஸால் புஷ் பண்ண முடியுது. அப்போ என்ன ஆகுது, நம்ம வந்து இப்போ ஃபோன் அப்படின்றனாலே இவங்க ஃபோன் தான் வரும், பவர் பேங்க் அப்படின்றனாலே இந்த பிராண்டோட பவர் பேங்கை தான் ஃபஸ்ட்டு வந்து அமேசான் காட்டும், இது ஸ்பான்சருங்க, இதை பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில செல்லர்ஸ் வந்து அவங்களுக்கு இடையில ஒரு கமிஷன்லாம் இருக்கும் இல்லையா, இத்தனை பர்சன்டேஜ் என் பிளாட்ஃபார்மை நீ யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி, என் மூலமாக நீ செல் பண்ணுறதுக்கு எப்படி, என்னோட டெலிவரி சர்வீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு. அதை தாண்டி அதில் ஏதாவது 1-2 இடத்துல தான் வச்சுக்க, நீ ஒரு 2% எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்க, ஆனால் என் மூலமாக சேலை வந்து அதிகமாக பண்ணு அப்படின்னு ஏதாவது ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாமோ. இன்றைக்கி வந்து எல்லாருமே பிஸ்னஸ், யாரால காசு பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி தானே எல்லோரும் பார்க்குறாங்க. எல்லாருமே நீதி நேர்மை நியாயம்டா அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மணி இஸ் அல்டிமேட், சதுரங்க வேட்ட மாதிரி தான் எல்லோரும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதுவும் தோணிச்சிங்க.
அப்புறம் பையிங் கைடுங்க. செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் ஃபோன் வாங்கும்போது என்னென்ன மாதிரியான பஞ்சாயத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அதில் கவர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஐக்கூலாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஐக்கூ, விவோ, ஓப்போ அதோட டிவைசஸ் எப்படின்னா ரெனோ சீரீஸு, வி சீரீஸ், எக்ஸ் சீரீஸு இதெல்லாம் பற்றி கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்குறேன். நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்ட கேள்வி கேட்டு தான் திரும்பியும் இந்த இதுக்கான டேட்டா நான் கலெக்ட் பண்ணணும். X100 இப்போ நல்லா இருக்கா, X100 Pro இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா ஆல்ரெடி யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களால அதுக்கு அது ரிலேட்டடான டேட்டாலாம் எனக்கு கொடுக்க முடியும். என்கிட்ட அதுக்கான டேட்டா இருக்கானா என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிவைஸே இல்லை. நான் இப்போதைக்கு என்ன சொல்ல முடியும், நான் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணும்போது ஒரு வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணும்போது எனக்கு சூப்பராக இருந்தது ப்ரோ அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி அது எப்படி இருக்குது, அப்டேட்லாம் வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கா, கேமரா நல்லா வேலை செய்தா. ஸோ நம்ம மக்கள்கிட்ட நான் டேட்டா கலெக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து வாங்கி தான் நான் கொடுக்க முடியும். நான் பயன்படுத்தின ஃபோனு, அப்புறம் நம்ம மக்களோட ஒரு சில ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் நான் மெயிலில் படித்தது, கமெண்ட்டில் படித்ததுன்றதை வச்சு தான் அந்த வீடியோஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் கேமராவை பற்றி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேங்க. ஸ்மார்ட் ஃபோன் கேமராஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா மோர் ஏஐ ப்ராசஸிங், ஏஐ நோக்கி போகுது. ஹார்ட்வேர் வந்து 1 இன்ச் சென்சாரு, 2 இன்ச் சென்சாரு, 3 இன்ச் சென்சார்னு அவங்க கொண்டு வர முயற்சி பண்ணாலும் நடக்கிறதில்ல. 1 இன்ச் சென்சாரே கொஞ்சம் அதிகம் தான். 1 இன்ச் கேமராவுக்கு வந்து சூப்பர் தான். ஸோ அதையே வந்து அவங்க பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணலாம். இதில் என்ன ஹைலைட்னா ஏஐ ப்ராசஸிங் அதுக்கு மேலே ரொம்ப அக்ரெசிவாக. ஸோ அதில் வந்து ஒரு டாகிள் இருந்தால் பெட்டராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டுங்க. நம்ம இது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏஐ ப்ராசஸிங்கிறது வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த ஏஐ ப்ராசஸான இமேஜ் பிடிச்சிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நார்மலான ஒரு சீனு, ஒரு சன்செட் சீனோ, சன்ரைஸ் சீனோ, இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்ட் யாரோ நிற்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி உள்ள அந்த டெப்த்தோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதமில் அந்த பொக்கா எஃபெக்ட்டை பெட்டர் பண்ணுறது, அப்புறம் ஸ்கையோட கலர்ஸை நல்லா பண்ணுறது, அப்புறம் மொத்த சீனையுமே டைனமிக்காக மாற்றுறது. ஸோ இதெல்லாமே ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கும். இதை கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் போடுவாங்க. பட் இது வந்து போஸ்ட் ப்ராசஸிங்கில் நடக்குது அப்படின்னும் போது அவங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி. எனக்கு எடிட்டிங் ஒர்க்கு, டைமு அது எல்லாமே கட் டவுன் ஆகுது, நான் அப்படியே போஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன்னு நினைப்பாங்க. பட் ஒரு சிலருக்கு எப்படி தோணுன்னா, நான் பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா. அப்போது எல்லா பிராண்டுமே ஒரு டாகல் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. சாம்சங்கில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சீன் ஆப்டிமைசர் அப்படின்னு ஒன்று நம்ம பார்த்துருப்போம். அது என்ன பண்ணோன்னா சீனை வந்து கொஞ்சம் அடிஷ்னல் ப்ராசஸிங் மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்து டிசேபிள் பண்ணலாம். இப்போது நிறைய சைனீஸ் ஃபோனில் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் வச்சுக்கிட்டு ஏஐ ப்ராசஸிங் அப்படிங்கிறத ஜூம் பண்ணி நீங்கள் பார்க்கக்கூடிய இமேஜஸில் ஏஐ வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டாகல்ஸ் இருக்கும். ஆனாலும் இவங்க 1x 2x ஏன் அல்ட்ரா வைட்லேயே கூட ஏஐ ப்ராசஸிங் நடக்கதான் செய்யுது. இதை நம்ம டிசேபிள் பண்ணால் அது ஜூம் அல்காரிதம்க்கு டிசேபிள் ஆகிற மாதிரி இருக்குது. அதில் ரிசல்ட்லையும் சேஞ்சஸ் பார்க்க முடியுது. பட் நார்மலாகவே 1x 2x இதில் நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ்லேயே வந்து கொஞ்சம் ஓவர் ப்ராசஸிங் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது பார்த்தீங்களா. இதுக்கு ஒரு டாகிள், ஓவராலாக ஒரு டாகிள் ஏஐ வேணுமா வேணாமா அப்படின்னு ஒரு டாகிள் வச்சுட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. வேணுன்றவங்க டாகிள் எனேபிள் பண்ணிக்க போகிறாங்க, வேண்டாங்கிறவங்க அந்த டாகிள் டிசேபிள் பண்ணி வச்சுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து பிராண்ட் ஒரு தடவை யோசிச்சாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுதுங்க. ஷாமியில் 18 சீரிஸ் இந்த டிசம்பர் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகுங்க. அதில் 18 லான்ச் ஆகிறதுக்கு சந்தேகம், பட் 18 ப்ரோ சீரிஸ் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி டேட்டா வருது. ஸோ 18 ப்ரோ ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதை பற்றியான லீக்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம கவர் பண்ணியிருப்போம். 200 மெகா பிக்சல் சென்சார் இருக்கும் போது, 200 மெகா பிக்சல் பெரிஸ்கோப் இருக்கும் போது அதுன்னு சொல்லி பேச்சு போயிட்டுருக்கு. நம்ம அது என்னன்றதை பார்ப்போம். அது ஃபைனலைஸ் ஆகட்டும். பட் ரியரில் வந்து டிஸ்பிளே இருக்கும். 17 ப்ரோ சீரிஸ் மாதிரி தான் 18 ப்ரோ இருக்கும் போது அப்படின்னு தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். 18 வந்து உங்களுக்கு அதே காம்பேக்ட் 6.3 இன்ச்சில் இன்னும் பெரிய பேட்டரி இந்த மாதிரியான பாயிண்ட்ஸில் தான் வரும். அது ஆனால் கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு Q1 ஆர் Q2 ஆஃப் 2027 அதை பார்க்கலாம். ஆல்ரெடி அப்படி தான் நமக்கு எப்பயுமே லான்ச் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊரில், இந்தியாவில். ஸோ அதை அவங்க குளோபலாகவே அந்த மாதிரி புஷ் பண்ண போகிறாங்களா என்ன ஏதுன்றதை நம்ம வெயிட் பண்ணால் அந்த டேட்டா நமக்கு கிடச்சிரும். இதை தாண்டி ஐஃபோன் 20 ப்ரோ பற்றிலாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஐஃபோனில் 20 ப்ரோ மேக்ஸ் எப்படி இருக்க போது, எவ்வளோ மினிமல் பெசல் இருக்க போது, 6.96 இன்ச்சு கிட்டத்தட்ட 7 இன்ச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சில டேட்டாலாம் கூட வருது. பட் இவ்வளோ சீக்கிரமாக வந்து அதெல்லாம் கொஞ்சம் நம்பலாமா நம்பக்கூடாதான்னு எனக்கு தெரியல. பட் கியூரியாசிட்டி பில்ட் ஆகும் எல்லாருக்கும். ஸோ 20th anniversary வரக்கூடிய ஃபோன் வந்து இந்த மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக பெசல் வந்து ரொம்பவே மினிமலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறதையும் சொல்கிறாங்க. அது கர்வ்டாக இருக்கலாம்னு ஒரு சிலரோட ஸ்பெகுலேஷன். ஒரு சிலர் வந்து பெருசாக இருக்கலாம், ஆனால் பெசல் ரொம்ப தின்னாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான கருத்து சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 18 சீரிஸே வரல, அதுக்குள்ளார 20 சீரிஸை பற்றி பேச்சு போயிட்டுருக்கு. ஈயூவில் பார்த்தீங்களா, ஈயூ வந்து அலி எக்ஸ்பிரஸ் மேலே ஃபைன் போட்டிருக்காங்க. அலி எக்ஸ்பிரஸில் இருக்க நிறைய ப்ராடக்ட் வந்து ஆத்தென்டிக்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அவங்ககிட்டே பதில் இல்லை. அப்படி இஷ்டத்துக்கு குப்பையெல்லாம் விற்பியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 550 மில்லியன் யூரோஸ் ஃபைன் போட்டிருக்காங்க. பார்ப்போம் இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு. இந்த மாதிரி நம்ம ஊர் பக்கமும் கொஞ்சம் லைட்டாக காத்தடிச்சதுன்னா, அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஏதாவது தப்பான லிஸ்டிங்லாம் இருந்து ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா அவங்க மேலேயே ஒரு ஃபைனை போட்டால் அப்படி இருக்கும். கொஞ்சம் பயப்படுவாங்க. பயந்தாங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் ரொம்ப கம்மியாகும். அதுக்கு தான். அப்புறம் 4 Gen 6 பற்றியும் நிறைய டேட்டா லீக் ஆகிட்டு இருக்கு. 4 Gen 6 வந்து பொட்டன்ஷியலி இன்னும் பெட்டராக இருக்கணும். சொல்லப்போனால் 4 Gen 5 பற்றி இப்போ தான் நம்ம லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் அப்படி காதுபட கேட்டிருப்போம். ஸோ அதுக்குள்ளார வந்து 4 Gen 6 வருது அப்படின்னா என்ட்ரி லெவல் மார்க்கெட் நிலம அப்படி இருக்குது. ஏன்னா என்ட்ரி லெவல் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னது தான். 15,000 பார்த்துட்டு இருந்தேன் நம்ம, 10,000 to 15,000 பார்த்தது
இப்போ வந்து 20,000 25,000 அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த ஸ்பேஸை கொஞ்சம் பெட்டராகவும் கொஞ்சம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில், ஏன்னா 4 Gen 6ல் CPU இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ இல்லையோ, GPU இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் NPUவும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. மெயினாக அதான டிமாண்டில் இருக்குது. ஸோ வந்ததுன்னா அந்த 20 to 25Kக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்லலாம் 4 Gen 6 வந்ததுன்னா வில் பி குட். பட் பார்க்கலாம் 20 to 25Kக்கு வருதா இல்லாட்டி அதை தாண்டி போகுதான்னு. அப்புறம் ஐஐடி மெட்ராஸில் பார்த்தீங்களா, அந்த இ பிளேன் அட் அ டைம் வந்து 3 பேர் அதில் போகலாம். ஒரு பைலட் 2 பேசஞ்சர். அந்த 2 பேசஞ்சரோட வெயிட் வந்து மொத்தமாக மேக்ஸிமம் 200 kg வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. மாடல் பார்க்கறதுக்கு செமையாக இருந்துச்சு. ஸோ இந்தியாவிலேயே அது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், ஏர் டாக்ஸி மாதிரி. பார்க்கலாம் இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள்கிட்ட வந்து சேருதுன்னு. பட் இந்த ப்ரோட்டோடைப்பை வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்களோட கம்பெனியில் ரிவீல் பண்ணாங்க. அதை ரிவீல் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆச்சரியம், ப்ளஸ் இதுக்கு முன்னாடி கற்பனையில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இல்லையா, பறக்கும் கார் அப்படின்லாம். ஸோ இந்த E200X அப்படிங்கிறது அது பேர். இது வந்து கார்பன் ஃபைபர் காம்போசிட் ஏர் ஃப்ரேம் வச்சுருக்குங்க. இது வந்து மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.2 tons, அதாவது 2600 கிலோ தூக்க முடியும். அண்ட் இதோட டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8x11 meters, 8 meters wide, 11 meters அந்த மாதிரி 8x11 meters, கொஞ்சம் ஸ்கொயரிஷாக அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு பைலட்டையும் 2 பேசஞ்சரையும் கேரி பண்ண முடியும். ஆக மொத்தம் 200 kgs ஆஃப் கார்கோ, மேக்ஸிமம் 200 kgs ஆஃப் கார்கோ இல்லாட்டி 2 பேசஞ்சர். ஸோ இதுதான் அது கேரி பண்ண முடியும். கம்பெனி வந்து ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 110 kilometers வந்து சிங்கிள் சார்ஜில் அப்படிங்கிறத கிளைம் பண்ணுறாங்க. ஸோ 800 volt சிஸ்டம் பவரிங் மல்டிபிள் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் அதில் இருக்குது. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா டில்ட் ரோட்டாஸ் டிசைனுக்கு பதிலாக இதில் வந்து உங்களுக்கு செப்பரேட் ஃபிக்ஸட் ப்ரொப்பல்லர்ஸ் இருக்கான். வெர்டிகல் லிஃப்ட் அண்ட் ஃபார்வர்ட் க்ரூஸ்க்கு வந்து அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ கம்பெனி வந்து இந்த டிசைனுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் விதமாக தான் நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட கிளைமாக இருக்குது. ஸோ டெஸ்டிங் ரோட் மேப் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இவங்க நிறைய கிரவுண்ட் டெஸ்ட் எல்லாமே முடிக்கணும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது உங்களுக்கு ஒரு மிட் 2027 டைமில் உங்களுக்கு நிறைய ட்ரையல்குள்ளே போகுங்க. எல்லா டெஸ்ட் ரன்னு எல்லாமே அப்போ நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான இம்பேக்டை ஏற்படுத்துதுன்னு. ரொம்ப ஒரு க்யூரியஸாக இருக்குது. நம்ம ஊரை பற்றி நிறைய பேர் இந்தியா ஃபுல்லாக கொஞ்சம் பெருமையாக பேசுகிறாங்க. சென்னையில் நிறையா இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பார்க்க முடியுது. சென்னையில் புதுசாக நிறைய யோசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படும் போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ரைட்டுங்க, இதெல்லாம் தான் இன்றைக்கான நியூஸ். வேறு சில நியூஸோட நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பை.